ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வீட்டில் 2 சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கிறது. அந்த 2 தெய்வமுமே மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள். உன்னுடைய வீட்டில் நான் இருக்கிறேன், அதையெல்லாம் மீறி இன்னொரு தெய்வங்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய ஆனந்தமான விஷயத்தை செய்ய போகிறார்கள். இந்த விஷயத்தை நான் ஏன் உன் காதுக்கு கொண்டு வந்தேன் என்றால், நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் சோகத்தோடு இருக்கும் உனக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அது மட்டும் அல்லாமல் இந்த உலகத்திலேயே நீ என்னை மலை போல நம்புகிறாய். சாய் மட்டும்தான் நம்முடைய உண்மையான ஒரு உறவு. நீ என்னை எப்பொழுதும் தெய்வமாக பார்த்தது கிடையாது. உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி, உன்னுடைய துக்கத்திலும் சரி, நீ என்னை முதலில் உன்னுடைய அப்பாவாகத்தான் பார்க்கிறாய். அதற்கு பிறகுதான் என்னை தெய்வமாக. சந்தோஷமோ துக்கமோ முதலில் என்னிடம்தான் நீ பகிர்ந்து கொள்கிறாய். இவ்வளவும் நீ எனக்காக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு உண்மையாக இருக்கிறாய். நான் உனக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் சொல்ல வேண்டும், உனக்கு பின் துரோகம் நடந்தாலும் சொல்ல வேண்டும். அதே நேரம் உனக்கு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதை சொல்லி அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்ற வேண்டும். அதுதான் ஒரு உண்மையாக இருக்கும் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம். உனக்கு நான் நல்லது செய்கிறேன், நல்லது செய்யவில்லை, அது அடுத்த பட்சம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆபத்தில் இருக்கும் பொழுது காப்பாற்ற வேண்டுவது என்னுடைய கடமை. அதே போல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கப் போகிறது என்றால் முன்பே சொல்லி உன்னை சுதாரிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உனக்கு எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது கூட 2 தெய்வங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது உன்னுடைய வீட்டில். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அந்த தெய்வம் என்ன விஷயத்தை செய்ய போகிறது என்பதையுமே உனக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் சொல்லத்தான் வந்தேன். ஆனால் அதற்கு முன்பு நான் 2 தெய்வத்தின் பெயரையும் சொல்வேன். அந்த தெய்வத்தை நினைத்து நீ வணங்கினால் மட்டுமே போதும். ஏன் சாயி, நீங்களும் தெய்வம் தானே, ஏன் நான் இன்னொரு தெய்வத்தையும் கேட்டு வணங்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு விஷயத்தை உனக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை நம்புகிறாய், அதே நேரம் எல்லா தெய்வத்தையும் தானே நீ நம்புகிறாய், எல்லா தெய்வத்தையும் தானே வணங்குகிறாய். ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். உனக்கு நான் தான். என்னுடைய தங்கம் எப்பொழுதும் சொல்லும், நீதான் என்னுடைய இஷ்ட தெய்வம், நீதான், நான் உன்னையே சரணாகதி அடைந்து விட்டேன் என்று. நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், நீ எனக்கு மட்டுமா விரதம் எடுக்கிறாய்? எல்லா தெய்வத்திற்கும் தானே விரதம் எடுக்கிறாய். என்னிடம் எப்படி வேண்டிக் கொள்கிறாயோ அதே போலத்தானே. அது மட்டுமல்லாமல் எனக்கு இருக்கும் விரதத்தை விட மற்ற தெய்வங்களுக்குத்தானே நீ அதிகமாக விரதம் எடுக்கிறாய். தெய்வத்திற்குள் எந்த ஒரு விஷயமும் அல்ல. நீ எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கலாம், எந்த தெய்வம் வேண்டுமானாலும் உனக்கு எல்லா வேலைகளையும் எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு செய்து தரும். அதனால் எந்த ஒரு நிலையிலும் தெய்வம் இது செய்யுமா அது செய்யுமா என்று குழப்பம் வேண்டாம். இப்பொழுது கூட 2 தெய்வம், ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம், 2 தெய்வமும் வந்து உன் வீட்டில் அமர்ந்து விட்டது. போன வெள்ளிக்கிழமை அன்று 2 தெய்வமும் உன்னுடைய வீட்டிற்கு வந்தது. வந்து இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து இந்த முடிவுக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களுக்கு மருந்து போடவும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த அனைத்து விதமான தவறுகளையும் மன்னித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு துணையாக இருக்கவோ அந்த தெய்வங்கள் உன் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க இருக்கிறது. பார்த்தியா, உன்னுடைய வீட்டுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது என்று. முதலில் நீ இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். நான் 2 பெயரை சொல்கிறேன் அல்லவா, அந்த 2 பெயருக்கும் நீ முதலில் உன் வீட்டிற்கு அவருடைய பெயரை சொல்லி, உன் பூஜை அறைக்கு போய் அவர்களுடைய பெயரை சொல்லி
அவருடைய மந்திரத்தை நீ உச்சரிக்க வேண்டும். உச்சரித்த அடுத்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாற ஆரம்பிக்கும். அதுவும் சொல்ல போனால் அவர்கள் ஒரு வரமாக ஒரு விஷயத்தை தர இருக்கிறார்கள். முக்கியமாக தினமும் உனக்கு கடன் பிரச்சனையானது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு மேலும் கடன் வாங்கவே கூடாது என்று நினைப்பாய். ஆனால் கடைசியில் பார்த்தால் ஏதோ ஒரு சுப விஷயம் வரும். ஏதோ ஒரு நபருக்கு செய்ய வேண்டியது இருக்கும். ஏற்கனவே வாங்கிய நபருக்கு நீ அடைக்க வேண்டியது இருக்கும். இதனால் எப்பொழுதுமே நீ பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா செய்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். இதை பார்த்துதான் தெய்வங்களாகிய நாங்கள் இந்த முடிவுக்கே வந்திருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் தர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் விடிவு காலம் வந்து விட்டது. அதனால்தான் 2 தெய்வமுமே உன் வீட்டில் வந்து அமர்ந்தும் இருக்கிறது. ஒன்று, நான் பெயரை சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக்கோ. சிவனும் பார்வதியும் தான் உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். சிவனும் அந்த பார்வதி ஆதிபராசக்தி 2 பேரும் உன் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். அவ்வளவு சுலபமாக யார் வீட்டுக்கும் அவர்கள் போவது கிடையாது. அந்த சிவன் ஆகியவன் உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். அவர் நிச்சயமாக உன்னை காத்து எல்லா விதமான அற்புதங்களையும் அவர் செய்து ஆதிபராசக்தி உன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கும் அனைத்து தீய விஷயத்தையும் அழித்து விட்டார்கள். 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டிற்கு வருவது என்றால் அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. எல்லா தெய்வமும் எல்லா வீட்டிற்கும் போய் அவரவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கிறதா, அந்த குடும்பத்திற்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை பார்க்கும். அவனவனுக்கு கர்மவினை முடிந்த உடனேயே எல்லா தெய்வமும் வீட்டுக்கு வரும். உன்னுடைய கர்மவினை முடிந்துதான் சிவனும் பார்வதியும் உன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள். வந்துவிட்டுதான் உன்னுடைய வீட்டில் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் இந்த முடிவை எடுத்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் கடனால் மிக மிக அவதிப்படுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பவே முடியாதோ என்ற ஒரு நினைப்புக்கு வந்துவிட்டாய். பழைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது? சிறு வயதில் அம்மா அப்பா அவர்களே குடும்பத்தை பார்த்து கொண்டார்கள். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், நமக்கு ஒன்றுமே தெரியாமல் அம்மா அப்பா இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் இருந்தோம். அதே போலவே இப்பொழுதும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தாய். உனக்கு அம்மா அப்பாவாக உன் வீட்டிற்கு இருவரும் வந்து விட்டார்கள். அவர்களே இனி உன்னுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதை நினைத்து அதிகமாக கவலைப்படுவாய். நமக்கு விவரம் தெரியாத பொழுதும் சரிதான், தெரிந்த பொழுதும் சரிதான், நம் அம்மா அப்பா கூட இருக்கும் பொழுது அந்த அம்மா அப்பாவே நம்மை கண்ணீரை சிந்த விடாமல் பார்த்து கொள்வார்கள். தேவைப்படும் அனைத்து விஷயத்தையும் செய்வார்கள். ஆனால் இப்பொழுது நம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா என்று ஏங்குகிறாய். நீ ஏங்கியது போதும். அந்த வாழ்க்கை திரும்ப கிடைத்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் தாயும் தகப்பனுமாக ஆதிபராசக்தியும் சிவனும் ஆதிபராசக்தியும் இருக்கிறார்கள் உனக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் நீ எப்படி கஷ்டமே இல்லாமல், எந்த ஒரு மனதில் காயமும் இல்லாமல் இருந்தாயோ அதே போல வாழ்க்கையை நீ இப்பொழுது வாழப்போகிறாய். அதிகமாக நீ பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு சென்றதை பார்த்துதான் அந்த ஈசனானவர் உன் வீட்டிற்கே வந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் இருவருடைய மந்திரத்தையும் சொல்லி நிச்சயமாக உன் வீட்டில் எப்பொழுதும் அவர்களை தங்க வைத்துவிடும். அவர்களுடைய மனமானது எப்பொழுதும் அமைதியாக இருக்கட்டும். ஒருவருடைய தெய்வம் எப்பொழுதுமே இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்பது கிடையாது. எல்லா தெய்வமும் எப்பொழுது தெரியுமா வீட்டிற்குள்ளேயே இருக்கும். எப்பொழுது தெரியுமா வீட்டிற்கு வெளியில் போகும். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய மனதில் சந்தோஷமாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் வீட்டில் இருக்கும். அதே நேரம் உன்னுடைய கண்ணீர் எப்பொழுது சிந்த ஆரம்பிக்கிறதோ, எப்பொழுது உன்னுடைய வீட்டில் மற்றவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறீர்களோ, எப்பொழுது உன்னுடைய வீட்டில் தாங்க முடியாத பிரச்சனைகள் நடக்கிறதோ அப்பொழுது அந்த வீட்டை விட்டு வெளியே போகும். ஏனென்றால் தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு எப்படி என்றால் அமைதிதான் தேவை. நாங்கள் அமைதி தருவோம். நிச்சயமாக நாங்கள் சோதிக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். எப்பொழுதும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சோதிக்கவில்லை. வாழ்க்கை என்றால் இதுதான் என்று உங்களுக்கு பாடத்தை சொல்லித் தருகிறோம். காலம் முழுவதும் உங்களுக்கு யாரும் இல்லை என்ற நினைப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் வீட்டிலேயே நாங்கள் மூவரும் இருக்கிறோம். எல்லா தெய்வமும் இனிமேல் படிப்படியாக உன் வீட்டில் வந்து
குடியேறும். நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு நிலையிலும் தவறான விஷயம் நடக்கும் என்று மட்டும் மனதில் நினைக்காதே. அப்புறம் அந்த விஷயமே நடந்துவிடும். நீ தூய்மையான பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அனைத்தும் தூய்மையானதாகவோ மிகப்பெரிய மகிழ்ச்சியானதாகவோ நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றும். எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே தான் இருப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல. சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.